விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பண்ணை மூன்றடைப்பு கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மனைவி அம்பிகா இவர் கடந்த 8ஆம் தேதி முதல் வீட்டிலிருந்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் அம்பிகாவை உறவினர் வீடுகள், நண்பர்களின் இல்லங்கள் என பல இடங்களில் தேடி உள்ளனர். பல்வேறு இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை என்பதால் அம்பிகாவின் உறவினர்கள் திருச்சுழி காவல் நிலையத்தில் காணாமல் போன அம்பிகாவை கண்டுபிடித்து தருமாறு புகார் அளித்தனர். இந்த நிலையில் இன்று காணாமல் போனதாக கூறப்படும் மூதாட்டி அம்பிகா திருச்சுழியில் இருந்து காரியாப்பட்டி செல்லும் சாலையில் புலிக்குறிச்சி பஸ் ஸ்டாப் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சடலமாக கிடந்துள்ளார். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் அம்பிகா சடலமாக கிடப்பதை அறிந்த திருச்சுழி காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து அம்பிகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அருகில் உள்ள அருப்புக்கோட்டை அல்லது திருச்சுழி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்காமல் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடலை அனுப்பியதால் அவரது உறவினர்கள் அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருச்சுழி காவல் நிலைய போலீசார் அம்பிகா கொலை செய்யப்பட்டாரா என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவர் காணாமல் போவதாக கூறப்படும் 8ஆம் தேதி அன்று பைக்கில் 2 பெண்களுக்கு நடுவில் அம்பிகா அமர்ந்து சென்றதாக கூறப்படுகிறது. அந்த சிசிடிவி காட்சிகளையும் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.